தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயிடம் அதிமுக 90 தொகுதிகள் மற்றும் துணை முதலமைச்சர் பதவியுடன் கூட்டணிக்கு அழைத்ததாக கூறிய ஆடிட்டர் குருமூர்த்தியின் கருத்தை ஒப்புக்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அதே பேரம் அதிமுகவின் சார்பில் தனக்கும் வந்ததாக தெரிவித்துள்ளார். சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், துணை முதலமைச்சர் பதவி தரமாட்டேன் என அதிமுக சொல்லியது இல்லை. விஜய் மற்றும் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமையாமல் போனது பொதுவாகவே நிபந்தனைகள் ஒத்து வராததால் தான் என்று விளக்கம் கொடுத்தார். மேலும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை போல தினமும் கூட்டணி பேச்சு பேசிக் கொண்டிருக்க முடியாது. நான் எப்போதும் சொல்வது போல தேர்தல் கூட்டணி வேறு, ஆட்சிக்கான கூட்டணி வேறு என்று பிரிக்கப்பட வேண்டிய விஷயமில்லை. 2006ஆம் ஆண்டு போல பெரும்பான்மை யாருக்கும் வராமல் இருந்தால் நாம் தமிழர் கட்சி எதை செய்யும் என்பது அப்போது தெரிவிக்கப்படும். நாங்கள் ஆட்சியை மாற்றும் ஆட்கள் மற்றும் கட்சி இல்லை, அடிப்படையை மாற்றும் இயக்கம். கட்டடம் கட்டி வெள்ளை அடிக்கவில்லை, பழைய கட்டிடத்தை இடித்து புதிதாக கட்ட விரும்புகிறோம் என்று வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசை கடுமையாக விமர்சித்த சீமான், ஹிந்தி மொழியை திணித்தது காங்கிரஸ் தான், அதை எதிர்த்து தமிழ்நாடு போராடியது. ஆனால் இன்று அந்த காங்கிரசுடன் கூட்டணி வைத்து மாநில தன்னாட்சி பேசுவது ஏற்க முடியாதது. திராவிட கட்சிகள் மாநில உரிமைகளை பறித்தவர்களுடன் சேர்த்து தனித்த குணம் பேசுகின்றன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு என்கிறார். ஆனால் பேரிடர் நிதி, கல்வி நிதி ஆகியவற்றை கேட்க மாட்டோம், வரி மட்டும் கொடுப்போம் என்கின்ற நிலைமையில் இருப்பது உண்மையில் அண்டர் தி கண்ட்ரோல் தான் என்று விமர்சனம் செய்தார். சீமான் கூறிய இந்த பேச்சு தேர்தல் கூட்டணி போக்கு மீதான புதிய பரபரப்பை கிளப்பி உள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.